ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிமே நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற 2025க்கான குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான மினி வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ நம்ம வீடியோஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை லாஸ்ட் எக்ஸாம் குரூப் 2, 2A, 4 அண்ட் BOO இன் 2025. அதான் நான் 2025 எழுத போகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த 3 எக்ஸாம் தான் என்னோட லைஃப்பில் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் படிக்க ஆரம்பிங்க. இன்னும் நமக்கு சாலிடாக 1 இயர் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக படிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மினி, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு. அம்மானை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. சரிங்களா? ஸோ அம்மானை அப்படின்னு சொன்னாலே அது வந்து பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. அடுத்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம். இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுதேர். சரிங்களா? மற்ற 3மே, அதாவது அம்மானை, ஊசல், கலங்கு, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். சரிங்களா? பிள்ளை தமிழ்னாலே மொத்தம் 10 பருவங்கள் வரும். ஸோ அந்த 10 பருவங்களில் ஃபர்ஸ்ட் பருவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மானை, ஊசல், கலங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரிய பருவங்கள். சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். சரிங்களா? அடுத்தது குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினார்? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீதிநெறி விளக்கத்தை எழுதினவர் யாருன்னா குமரகுருபரர். இதில் வந்து 51 பாடல்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் உரை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்து திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர். அதாவது திருப்பனந்தாள், காசி இந்த 2 இடத்துலையும் தன்னோட பெயரால மடம் நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் நிறுவியிருக்காரு. அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை, அப்புறம் வந்துட்டு வடலூரில் வந்து அந்த இதெல்லாம் நிறுவியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மடம் நிறுவனவர் யார்? திருப்பனந்தாள், காசி இல்லைன்னா குமரகுருபரர். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிபுத்திரார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் உள்ள மகாபாரதத்தை தமிழில் வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாயுமானவர் வந்து பார்த்தீங்கன்னா பராபரமே அப்படின்னு பாடல் முடிஞ்சாலே தாயுமானவர் எழுதின பாட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பராபர கன்னி அப்படிங்கிற ஒரு இதை எழுதினவர் யாருன்னா குணகுடி மஸ்தான் சாஹிப். அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பாடலில் ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் எழுதின பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராபர கன்னி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. அவரோட பேர் வந்துட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிபு. தமிழ், வடமொழி அல்லாது மற்ற மொழியிலும் குமரகுருபரர் புலமை முக்கராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தெரிந்தார். அதாவது குமரகுருபரர் புலமை பெற்ற மொழிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஸோ தமிழ், வடமொழி அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ 3வது மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கம்பர் எழுதுன நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரஸ்வதி அந்தாதி. சரிங்களா? ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி போன்ற நூல்களை எழுதினவர் யாருன்னா கம்பர். அது மாதிரி கம்பர் வந்து கம்ப ராமாயணத்தையும் எழுதியிருப்பாங்க. அடுத்து ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராசராச சோழ நூலா எழுதியிருப்பாங்க. அது இல்லாமல் இவர் வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், அதாவது பிள்ளைத்தமிழின் முன்னோடி அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா ஒட்டக்கூத்தரை தான். இந்த ஒட்டக்கூத்தர் எழுதின நூல் வந்து குலோத்துங்க பிள்ளைத்தமிழ். இந்த குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனை பற்றியது. அது இல்லாமல் இந்த குலோத்துங்க பிள்ளைத்தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ்லேயே முதல் இலக்கியம், அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண முதல் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். இதை எழுதினவர் ஒட்டக்கூத்தர். ஸோ இங்கே கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் எழுதின நூல் ராஜராஜ சோழ நூலா. அடுத்த பாரதிதாசன் எழுதின நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அதெல்லாம் அவர் எழுதினது தான். ஸோ குடும்ப விளக்கு எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதியார் எழுதுனது வந்து பாஞ்சாலி சபதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாரதியின் கவிதைகள், இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து பாரதியார் எழுதியிருப்பாங்க. அடுத்தது 26லேருந்து 32 வயது வரையுடைய மகளிரை வந்து எவ்வாறு அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிவை. ஸோ தெரிவை அப்படிங்கிறது வந்து மகளிருக்கான பருவம். மகளிருக்கு வந்து மொத்தம் 7 பருவநிலைகள் இருக்குது. அது மாதிரி பூவின் நிலைகளும் 7 தான் சொல்லுவாங்க. ஸோ மகளிரோட பருவநிலையில் வந்து 26 to 32 வயசு உடையவங்களை எப்படி அழைப்பாங்கன்னா தெரிவை அப்படின்னு சொல்லுவாங்க. வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழோட 6வது பருவம். சரிங்களா? ஸோ வருகை பருவம் அப்படிங்கிறது 6வது பருவம். குமரகுருபரர் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்துக்கோங்க. குமரகுருபரர் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குமரகுருபரர் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நான் சொன்னேன் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழை எழுதிய யாருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி குமரகுருபரர் எழுதின நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், இந்த 3 நூலுமே குமரகுருபரர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பருவங்கள் பற்றி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்களின் பருவங்களில் மங்கை பருவத்திற்கே வயது வரம்பு. பெண்களின் பருவங்களில்
மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. 12 to 13. ஸோ 12 to 13 வரைக்கும் உள்ள வயதுடைய பெண்களை வந்து எவ்வாறு சொல்லுவாங்கன்னா மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸாக தான் சொன்னேன். தெரிவை அப்படிங்கிற பெண்களோட வயது வரம்பு என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மானை பற்றிய தவறான ஒன்றை தேர்ந்தெடுங்க. அம்மானை அப்படிங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அம்மானை அப்படிங்கிறது ஒரு வகை காய் விளையாட்டு, இது சரி. அம்மானை சுவையான ஒரு உடையாடல் விளையாட்டு. அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வட்டமாக உட்காந்துட்டு ஒருத்தருக்கு அதில் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டே போவோம். கடைசியாக அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்களோ அவங்கள தான் கடைசியாக சொல்லணும். ஆனால் நம்ம வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக 10 பேருமே ஒவ்வொருத்தர் காதுக்குள்ளே சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக விளங்காமல் கடைசியாக வரும்போது ஃபஸ்ட்டு சொன்னது லாஸ்ட் சொன்னது டிஃப்ரென்ஸாக வரும் சொல்லுவீங்களா. அதுதான் வந்து அம்மானைன்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மானைங்கிறது ஒரு காய் விளையாட்டு, சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு, அதுவும் கரெக்டு தான். அம்மானை வந்து பெண்கள் விளையாடுவதற்குரிய ஏற்றது, கரெக்டு. ஸோ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவார் அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்மானை விளையாட்டை வந்து ஒரு 4 பேர் இருந்தாலுமே விளையாடலாம் சரிங்களா. ஸோ அம்மானை விளையாட்டுக்கு வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பருவமாக இருக்குது சரிங்களா. பிள்ளைத்தமிழ் பருவத்தில் 2வது பருவமாக வரக்கூடியதான் செங்கீரை பருவம். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், வருகை பருவம் எத்தனையாவது பருவம்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொன்னேன் சரிங்களா. அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் ஆல்ரெடி சொன்னேன். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். ஆண்பால் இது 2க்கும் பொதுவான பருவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 சரிங்களா. மொத்தம் 7 வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் அதே தான் இருக்கும், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் அதே தான் இருக்கும். லாஸ்ட் 3 பருவங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் 2 பிள்ளைத்தமிழுக்கும் வேறுபடும். சிற்றில் சிறுதேர் சிறுவரை அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து லாஸ்ட் 3 பருவங்கள் என்னென்ன வரும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்து செங்கீரை பருவம் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். செங்கீரை பருவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழோட 2வது பருவம். குமரகுருபரர் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி போன்ற 3 மொழிகளில் புலமை மிக்கவர் தான் குமரகுருபரர். அடுத்தது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2க்கும் பொதுவான பருவங்கள் 7. பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் மொத்தம் 10 சரிங்களா. பிள்ளைத்தமிழின் வகைகள்னு கேட்டால் தான் 2, ஆண்பால் பெண்பால். பருவங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10 பருவங்கள். மடந்தை பருவத்தின் வயது என்ன? மடந்தை பருவத்தின் வயது வந்து 14 to 19. உங்களுக்கான ஒரு கொஸ்டின், 12 to 13 அப்படிங்கிற வயதில் உள்ள பெண்களை வந்து எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வரணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.